நம்ம இலக்கியாவ எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ள தள்ளியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க இந்த அஞ்சலியும் பைரவியும். அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டரும் இருந்துகிட்டு இப்போதைக்கு அதாவது நீங்க வச்சிருக்கிற ஆதாரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அப்படின்னா பர்மனண்டா ஜெயிலில் இருக்கிற மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் இப்போ அஞ்சலியும் அந்த பைரவியும் இருந்துட்டு உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ சிரமம், இப்போ வந்து இப்போ என்ன நாங்களே ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அந்த பக்கத்துல இருந்த இளநீ கடைக்காரனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்தாங்க இல்லையா? அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு ஆதாரம் போதும், அது மட்டும் இல்லாம அவர எங்க கூப்பிட்டாலும் அவர் வந்து சாட்சி சொல்வார்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கண்டிப்பா சொல்லுவாங்க மேடம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அடுத்ததா நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல அடுத்ததா இன்னொரு ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டா பேசியிருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அந்த இளநீ கடைக்காரங்கிட்ட பேசும்போதே நம்ம இவங்க பக்கத்துல இருந்த பூக்கடைக்காரம்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த அஞ்சலியோட முகத்த பார்த்தாலே தெரியுது இவ எந்த அளவுக்கு கேடு கெட்டவன்னு சொல்லிட்டு. இவ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்த தூக்கி அந்த ஆள்கிட்ட குடுத்து இந்த மாரி நடிக்க சொன்னாலோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இவ கெட்டவன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த இலக்கியான்ற பொண்ணு வந்தா, எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முடிவு பண்றாங்க. அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் அங்க மாஸ் என்ட்ரி குடுத்ததுக்கு அப்புறமா, அந்த பூக்கடைக்காரம்மா இருந்துட்டு எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சலியும், பைரவியும் அதாவது பைரவிய கூட்டு சேர்த்துக்கிட்டதுக்கான காரணம், இந்த அஞ்சலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலிக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு தன்னோட கர்ப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிடக்கூடாது. அதாவது தான் கர்ப்பமா இல்ல அப்படின்றத நிரூபிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டுட்டு போனாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான், இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு இவ்ளோ வேக வேகமா நம்ம இலக்கியாவ பேக் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு, இவ்ளோ பிளானையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. இந்த ஒரு ஆதாரம் போதும். இத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இலக்கியாவ அரெஸ்ட் பண்றதுக்கு நான் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ அரெஸ்ட் பண்றதுக்காக நான் போயிடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்கருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பிரச்சனை எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது ரேவதி இருந்துட்டு, அந்த கோவில்லயே உட்காந்துக்கிட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "இலக்கியா முதல்ல நீங்க வாம்மா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியாவ கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பூக்கடைக்கார அம்மா இருந்துட்டு, இலக்கியா அதாவது "நீ தானம்மா நேத்து வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "ஆமாச்சு, என்னாச்சு?" அப்படின்ற மாரி வந்து விசாரிக்கும்போது, இப்போ இவங்க சொல்ற மாரி எல்லாமே கரெக்ட்டு தான். அந்த இளநீ கடைக்காரர் இருந்துகிட்டு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வாக்குமூலம் குடுக்கறதுக்காக வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போனாங்க. அப்படின்றத மாரி எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே அந்த இளநீ கடைக்காரருக்கு பணம் குடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய சொல்லியிருக்கா. அவ எப்போ பணத்த எடுத்து அவ்ளோ பணத்த எடுத்து நீட்னாலோ, அப்பவே புரிஞ்சு போச்சு அவ கெட்டவன்னு சொல்லிட்டு. இங்க நான் எங்க வந்து சாட்சி சொல்ல சொன்னாலும் நான் சொல்றேன். ஏன்னா, உங்களுக்கு எவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி, இப்போ அந்த இளநீ கடைக்காரன மாட்டி விடுறதுக்காக, அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு, இந்த இடத்துல தான் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொழச்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய தப்ப வந்து செஞ்சான் இல்லையா? வீடியோ ம ஆதாரமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தான் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேற வழியே இல்லாம வசமா மாட்டிக்க போறான். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.